ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப ஹாட் இஷ்யூவாக போயிட்டுருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட இஷ்யூ, அதில் என்னென்ன லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளாம் அதிகமாக யூடியூப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யூடியூப்ஸில் எல்லா விஷயங்களும் உடனுக்குடியாக இம்மீடியட்டாக நம்மளுக்கு வந்துடுது. நம்ம வெளியில் போய் எங்கேயும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அப்படி நம்ம யூடியூப் வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்து வந்துட்டுருக்கிறது எல்லாமே இப்போதைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவருடைய இஷ்யூ தான். மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சமையல் கலைஞர். மாதம்பட்டிங்கிற ஒரு பெரிய பிராண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ அவர் கிரிசல்டா அப்படிங்கிற ஒரு லேடியை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் பெரிய ஹாட் இஷ்யூவாக இப்போ போயிட்டுருக்கு. இது ஒரு சாதாரண பீப்புள் இந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகாது. இவர் ஒரு பெரிய பிராண்டாக உருவாகி நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இஷ்யூக்குள்ளே என்னென்ன லீகல் ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கிரிசல்டாங்கிறவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன இரண்டாவதாக திருமணம் செய்துக்கிட்டாரு. ஸோ என்னோடய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அவர் தான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எந்தளவு லீகல் வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் நானும் முதல் ஒய்ஃபும் லீகல் செப்பரேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லீகல் செப்பரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். லீகல் செப்பரேஷனுங்கிறது டைவோர்ஸ் மாதிரி தான், ஆனால் டைவோர்ஸ் கிடையாது. டைவோர்ஸ் எப்படி ஃபைல் பண்ணி நம்ம கோர்ட்டில் வாங்குகிறோமோ, டிகிரி வாங்குகிறோமோ, அதே போல் லீகல் செப்பரேஷனுக்கும் ப்ராப்பராக கோர்ட்டை அப்ரோச் பண்ணி நம்ம டிகிரியை வாங்குகிறோம். அதுதான் லீகல் செப்பரேஷன். ஆனால் அந்த லீகல் செப்பரேஷன் டைவோர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவோர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டே அங்கே அடிபட்டு போயிடுது. ஸோ லீகல் செப்பரேஷனில் இருந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற விஷயமே அங்கே அடிபட்டு போயிடுது. அங்கே டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்ன அப்படின்னு சொல்லலை. லீகல் செப்பரேஷனில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டைவர்ஸே வாங்காத போது ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டது முறைப்படி செல்லுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக செல்லாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி ஒரு மேரேஜ் வேலிடாக இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரியானா, ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிங்கிளாக இருக்கணும். அதே போல் இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் 5ல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் தான் அதை மேரேஜ்னு லீகலாக கன்சிடர் பண்ணுவாங்க கோர்ட்டு. அப்படி இருக்கும்போது இங்கே முதல் மனைவி உயிரோடு இருக்காங்க. ரெண்டாவது அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு டைவோர்ஸ் ஆர்டரும் இல்லை. அப்படிங்கும்போது ஃபஸ்ட் மேரேஜை முடிச்சுக்காமல் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணுறது லீகலி வேலிடா அப்படின்னு பார்த்தா செல்லுபடி ஆகாது. ஸோ இந்த இடத்துல இந்த லீகல் ஆஸ்பெக்டும் அவங்களுக்கு, இந்த லீகல் பாதுகாப்பும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் மூணாவதாக இந்த திருமணத்தின் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை உருவாகிருக்கு, அந்த குழந்தைக்கு உண்டான அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தை ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜுடைய பயாலஜிக்கல் குழந்தை தான் அப்படின்னு கோர்ட்டில் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த குழந்தைக்கு என்னென்ன, அந்த குழந்தைக்கு லீகல் கார்டியனாக இருந்து என்னென்ன சப்போர்ட்டிவாக மெயின்டெனன்ஸ் தேவைப்படுதா, அந்த குழந்தையோட எஜுகேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதம்பட்டி ரங்கராஜை சேர்ந்துடும். அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, பலமுறை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த கிரிசல்டா, அதாவது இரண்டாவது மனைவி அப்படின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிற அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாமல் நிறைய தடவை ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா மிஸ்கேரேஜ், அதாவது கருக்கலைப்பு செய்கிறதுக்கே நான் உள்ளாக்கினார் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணோட சம்மதம் இல்லாமல் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கருக்கலைப்பு செய்து அதனால அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆகி அது டெத்து வரைக்கும் லீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அதே போல் அந்த குழந்தைய கட்டாய கருக்கலைப்பு செஞ்சதுக்கும் உண்டான கான்சிக்வன்சஸை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே அவர். இங்கே அந்த பொண்ணுக்கு ஏதாவது லீகல் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டதே இல்லீகல், வாய்டாக இருக்கும்போது அவங்க சட்டப்படி நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷனும் அவங்களால ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, 2 பேரும் ஒரு 2 இயர்ஸாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டம் ஒரு 2 நபர்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரே இடத்துல வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னா அதை வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக கன்சிடர் பண்ணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு க்ரூயல்டிஸ் அந்த பொண்ணுக்கு நடந்திருந்தால் அந்த பொண்ணு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி அதுக்கு தேவையான நிவாரணம் பெறலாம். அதற்கு அந்த பொண்ணுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா, தன்னோட திருமண உறவை வந்து மறுபடியும் மீட்டுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. இந்த இஷ்யூஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கிடையாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அல்லது டைவர்ஸ் வந்து செல்லா நிலையாக்காத நிலையில் இவங்க இன்னொரு பொண்ணை திருமணம் செய்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பைதேமின்னு சொல்லுவாங்க. பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 82 படி அது தண்டனைக்குரியது. 7 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அதே போல் இந்த கட்டாய கருக்கலைப்பு செய்ததுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டும் இவர்களுக்கு கிடைக்கும். ஸோ மக்களே, நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்காதீங்க. அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு லீகல் ரெமடிஸும் கிடைக்காது. உங்கள்கிட்ட லீகல் செப்பரேஷனில் இருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா லீகல் செப்பரேஷனில் இருக்கிறதுக்கு உண்டான ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா, இல்லை கோர்ட் டிக்ரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களோட திருமண பந்தத்தை செக்யூர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.